அனைவருக்கும் வணக்கம். சொத்து தகராறு ரொம்ப வினோதமான டாபிக். நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மோசமான விஷயம் இந்த சொத்து தகராறு தான். இந்த சொத்து தகராறு யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஆஹ், ஒரு ஜாதகத்திலே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் அப்படின்றது பூமிக்காரகன். செவ்வாய் அப்படின்றது விவசாய நிலங்களை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி விவசாய நிலத்துல போர்வெல் இருக்கு, கிணறு இருக்கு, அதுல தண்ணி இல்லை சார், தண்ணி வத்தி போயிருக்கு அப்படின்னா அது சந்திரன் காரகமா இருக்கும். நீர் காரகத்துவம் இல்லையா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புதன் அப்படின்றது காலி மனைகளை சொல்லக்கூடியது. சுக்கிரன் அசட்ஸை சொல்லக்கூடியது, அசையா சொத்துக்களை சொல்லக்கூடியது, வாகனங்களை சொல்லக்கூடியது, வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அப்ப செவ்வாய், புதன், சுக்கிரன். கூடுதலாக உங்க நிலத்துல போர் இருக்கு, சில பேர் கிணறு பாகம் வச்சுக்குவாங்க. உனக்கு பாதி எனக்கு பாதி, நான் பாதி தண்ணி அரைச்சிக்கணும், நீ பாதி தண்ணி அரைச்சிக்கணும், போகியத்து கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்றதுலாம் உண்டு, கிராமங்கள்ல வழக்கம் இருக்கும். இப்போ சந்திரனையும் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். சரி, அப்ப செவ்வாய், புதன், சந்திரன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் அசையும் அசையா சொத்துக்களுக்கு காரகம் வைக்கக்கூடிய. சுக்கிரன் அப்படின்றது அசையா சொத்து. வீடு அப்படின்னா சுக்கிரன், அழகான வீடு. அடுக்குமாடி அப்படின்னா சுக்கிரன் ராகு தொடர்புல இருக்கும். அப்ப ராகுன்றது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் பொருளை குறிக்கக்கூடியது அப்படின்றதுனால அதை நம்ம பெருசா கருத வேண்டாம். முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனையை சொல்லக்கூடிய கிரகம், பிரிவினையை சொல்லக்கூடிய கிரகம் எதிரான்னு கேட்டீங்கன்னா கேதுதான். அப்ப செவ்வாய் கேது, புதன் கேது, செவ்வாய் கேது, புதன் கேது, சுக்கிரன் கேது, சந்திரன் கேது ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதியோட உடனோ அல்லது 4ஆம் பாவத்துடனோ அல்லது 4ஆம் அதிபதியுடனோ, 4ஆம் அதிபதியும் கேட்டிருக்கணும். அதே நேரத்துல இந்த சுக்கிரன் கேது, சந்திரன் கேது, செவ்வாய் கேது, புதன் கேது எல்லாம் இருந்தது, 4ஆம் அதிபதி கேட்டிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு சொத்து தகராறு கட்டாயம் வரும். ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் இருந்தா போதும், இதுல எல்லாமே இருக்கணும்னு இல்லை, ஒரே ஒரு காம்பினேஷன். செவ்வாய் கேது இருந்துச்சு, கண்டிப்பா பூமி பிரச்சனை உண்டு, சொத்து பிரச்சனை உண்டு. சுக்கிரன் கேது இருந்துச்சுன்னா நீங்க சொந்த வீட்லயே வாழ முடியாது, கட்டினாலும் வாடகை வீட்டுல தான் இருக்கணும். அதே மாதிரி சந்திரன் கேது இருந்ததுன்னா இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கும், நிம்மதி இருக்காது. புதன் கேது இருந்துச்சுன்னா, காலி மனை இருந்துச்சுன்னா பக்கத்து இடத்துக்காரன் நவுத்தி போட்டுருவான் காம்பவுண்ட் அவங்க இடத்துல, இப்படி எல்லாம் இருக்கும். நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க. அப்போ சொத்துல தகராறு இருக்குன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி நான் சொன்ன அடுக்கு கிரகங்களோட அந்த கேது தொடர்புடையது, அல்லது 4ஆம் இடத்து அதிபதி கேட்டு இந்த அமைப்புகளுக்குள்ளார இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா குறிப்பிட்ட பாகையில 3 டிகிரிக்குள்ள செஞ்சுன்னா கட்டாயம் பிரச்சனை தான். நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க, சரியா இருக்கும். நன்றி.